அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மாணவ மாணவிகளுக்கு பள்ளி திறக்கும் ஜூன் 10ஆம் தேதியே பாடப்புத்தகம் வழங்கப்படும். பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. மேலும் நோட் புத்தகம், புத்தக பை, காலணிகள், காலேந்திகள் மற்றும் காலுறைகள், கம்பளிச்சட்டை, மலைக்கோட், பூட்ஸ் மற்றும் காலுறைகள், சீருடைகள், வண்ண பென்சில்கள், வண்ண கிரையான்கள், மிதிவண்டிகள், கணித உபகரண பெட்டிகள் மற்றும் புவியியல் வரைபடம் ஆகிய நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்படவும் உள்ளன. இரண்டாவது அறிவிப்பு: இந்திய ரிசர்வ் வங்கி நிரந்தர வைப்புத் தொகைக்கான வரம்பை 2 கோடி ரூபாயிலிருந்து 3 கோடியாக உயர்த்தியது. மேலும் நிதி கொள்கை குழு கூட்டத்தில் 4-2 என்ற மெஜாரிட்டியில் ரெப்போ விகிதத்தில் மாற்றம் வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ரெப்போ விகிதம் 6.5% தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநரான சக்திகாந்த தாஸ் தெரிவித்திருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஜூன் 14ஆம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: கிராம நிர்வாக அலுவலர், பில் கலெக்டர், வனக்காவலர், ஆவின் ஆய்வக உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வானது ஜூன் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. 6244 பணியிடங்களுக்கான இந்த தேர்வை சுமார் 20 லட்சம் பேர் எழுத உள்ளனர். ஜூன் 9ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை இந்த தேர்வு நடைபெறும். தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்கு உள்ளேயே செல்போன் மற்றும் மின்னணு கடிகாரம், எலக்ட்ரானிக் வாட்ச், ப்ளூடூத் போன்ற மின்னணு உபகரண பொருட்கள் எடுத்து செல்ல அனுமதி கிடையாது. ஐந்தாவது அறிவிப்பு: 10-12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்களின் பெயர் பட்டியல் திருத்தம் செய்ய பள்ளிகளுக்கு தேர்வுத்துறை இறுதியான ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளது. அதன்படி தேவையுள்ள மாணவர்களின் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் நகலில் உரிய திருத்தங்களை மேற்கொண்டு சான்றெடுப்பமிட்டு தலைமை ஆசிரியர்கள் அதை மாவட்ட தேர்வுத்துறை அலுவலகத்தில் ஜூன் 12ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜியான சலாவுதீன் முகமது அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஜூன் 17ஆம் தேதி தமிழ்நாடு அரசு பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது. அன்றைய தினம் பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் வங்கிகள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழகத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் 102 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 305 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் தற்போது 2024-25ஆம் கல்வி ஆண்டிற்கான பயிற்சியாளர்கள் சேர்க்கை நடைபெற உள்ளது. விண்ணப்பங்கள் பெற தற்போது கடைசி தேதி 7 என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 13/6 வரை நீடிக்கப்பட்டும் உள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் வாரம் 2 நாட்கள் பகுதி நேர கலை பயிற்சி அளிப்பதற்கு அரசாணை வெளியிடப்பட்டது. முதற்கட்டமாக 100 கல்லூரிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். 100 பகுதி நேர ஆசிரியர்கள் 2 மணி நேர வகுப்புகளுக்கு 750 ரூபாய் வீதம் மதிப்பூதியத்தில் ஆண்டுக்கு 80 வகுப்புகள் மேற்கொள்வதற்கு தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்படவும் உள்ளனர். கடைசியாக 9வது அறிவிப்பு: மயிலாடுதுறையிலிருந்து சேலம் செல்லக்கூடிய பயணிகள் ரயிலை 16 பெட்டிகள் கொண்டதாக இயக்க வேண்டுமென பயணிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் 12 பெட்டிகளுடன் இயங்கிய இந்த ரயிலை திடீரென 8 பெட்டிகள் மட்டுமே கொண்ட மெமு ரயிலாக ரயில்வே நிர்வாகம் மாற்றி இன்று முதல் இயக்க தொடங்கியது. திடீரென மெமு ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த நிலையில்தான் கூடுதல் பெட்டிகளை இணைத்து பழையபடியே 12 பெட்டிகளுடன் இயக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகத்திற்கு பயணிகள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர்.